ரொம்ப நாய்ஸ்லாம் இல்லாமல் வந்து ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கிற ஒரு மூவி. லாஸ்ட் சீன் சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாரும் கத்தாமிச்சிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேர்ட் சான்ஸ்லாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மூவி அது வேறு கதை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லவ் ஸ்டோரியே கிடையாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்து மியூசியம் லவ் ஸ்டோரி. நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ பார்த்தா எனக்கு அவங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கப்புள்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். சித்தார்த் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து நல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் பார்க்குற மாதிரி, அந்த சொசைட்டிக்கு சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் போய் சும்மா கேஷுவலாக ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்தது. இல்லை, மிஸ்யூன்றது அது டேரக்டரோட அவரோட ஃபீல் தான், அவர் வைக்கிறது தானே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் படம் அவர் ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா எழுதியிருக்காரு. டைமிங் கொண்டு போய் ரொம்ப லேக் ஆகாமல் குறிப்பிட்ட டைம் அழகாக க்யூட்டாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்குலாம் நீங்கள் போகாதீங்க, அது பட்ஜெட் பெருசு, இது சின்னது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இல்லை, அது எதிர்பார்க்க வைக்கிற மாதிரி தான் கொண்டு போச்சு படம். ஸ்டார்டிங் ஸோ இப்படி இருக்கலான்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப லேக் அடிக்கல படம். படத்தில் பிடிச்ச காட்சினா அதை லாஸ்ட்டாக சேர்றது, எல்லாம் சேராமலே கொண்டு போயிருந்தா எல்லாம் சோகத்தோடு வந்திருக்கணும். சேர்த்து சந்தோஷமாக அவர் முடிச்சு விட்டார்ல, ஹாப்பியாக இருக்காது. அது ஒரு செகண்ட் சான்ஸ், அதுதான். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேர்ட் சான்ஸ்லாம் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ பார்த்தா எனக்கு அவங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற கப்புள்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். கருத்து அவங்கவுங்க எடுத்துக்கிறதுனா, ஆனால் இதில் அந்த லவ்வை ஃபீல் பண்ணணும். அது அவங்களுக்கு எப்படி புரியுன்றது இருக்குல்ல. செகண்ட் சான்ஸ் அவங்க பேசியிருக்கிறது ஓகே, ஆனால் எல்லோரும் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியும். அதை யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து. தேங்க்யூ. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நான் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ஹைலைட்டாக லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இன்னொன்று ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி நல்லாயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியாக பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே சார், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆக்சுவல் என்னென்னா, ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம இனிமேல் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கும் நாளைக்கு ஒரு லைஃப் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியாக இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு மோட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம இதை வச்சு ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அப்படி சொல்லுவேன் சார், ப்ராப்ளம்ஸ் விதவிதமாக வருதில்ல. ஸோ இதை ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவல் வேறு ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஆக்டிங்கும் சரி, எமோஷன்ஸும் சரி. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நாய்ஸ்லாம் இல்லாமல் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்கிற ஒரு மூவி. சில ரியலைசேஷன்ஸ்லாம் இருக்கும் நமக்கு அந்த படம் பார்க்க. ஆமாம், சில இடத்துல நம்ம அந்த ஃபீமேலோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே ஃபீமேல் நிறைய அப்படியே பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப நார்மலாக இப்போ நம்மளாம் எப்படி இருப்போமோ அந்த மாதிரிலாம் படத்தில் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி சொல்லலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ஒரு படம். ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. ரொம்ப எங்கேயோ யாரோ கதை மாதிரி இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நடக்கிற கதை மாதிரி. ஆமாம், ஆக்சுவலாக கதை கொஞ்சம் எனக்கு வேறு மாதிரி தான் புரிஞ்சுது. எல்லாருமே போய் பார்க்கலாம். கப்புள்ஸ் போய் பார்த்தாங்கன்னா சில ரியலைசேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அடுத்தவங்களோட நம்ம பண்ணுறது அடுத்தவங்களை எப்படி ஹர்ட் பண்ணுது அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு. ஆனால் அது ரிலேஷன்ஷிப்ஸில் அது அப்படி ஒர்க் ஆகாதுல்ல. இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் ஃபைன். அதான் அது எல்லாமே எந்த லெவல் ஆஃப் தப்பு அதை பொறுத்து. ஒருத்தவங்க போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கப்புறம் நம்ம மன்னிச்சு ஒன்றும் இல்லைல்ல. நான் எனக்கு அவ்வளோவா ஆக்சுவலாக நாலேஜே இல்லை. நான் ரொம்ப ரேண்டமாக மூவி பார்க்குறாள் தான். ஸோ இந்த ரைட்லேயே ஃபைன் தான். மிஸ் யூ. சித்தார்த் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து நல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் பார்க்குற மாதிரி, அந்த சொசைட்டிக்கு சொல்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் போய் சும்மா கேஷுவலாக ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இது ஒரு பர்சனல் லைஃப்பில் நிறையா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். படம் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருந்தாங்க. அரசியல் அது இதுன்னு பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் ஒன்றும் பிச்சு போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது பார்க்கலாம். சித்தார்த் சூப்பராக நடிச்சிருந்தாரு. மற்றபடி சாங்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், ஒரு 6 out of 10 கொடுக்கலாம். லாஸ்ட் சீன் சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாரும் கத்தாமிச்சிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. எத்தனை சான்ஸ்க்கு இப்போ 2 சான்ஸில் ஃபெயில் ஆகி 3ஆவது ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப அதை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு திரும்பி வராருன்னா அது நல்லது தானே. ஸோ அது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. சூப்பராக பண்ணியிருந்தாருண்ணா, எப்போதும் போல் ஒரு லவர் பாயாக பண்ணியிருந்தார்.
ஆமாம் லவ் மூவிஸ் பண்ணி ரொம்ப நல்லா சென்டிமெண்டலாக இருந்தது. இதில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அவங்க வர ப்ரெசன்ஸே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி செட்டிலாக இருந்தாங்களா, ரொம்ப சிரிக்காமல். அப்படிலாம் இல்லைண்ணா, கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ எமோட் பண்ணி ஒருத்தங்க இருந்தால் நமக்கே பிடிக்காம போயிடும்ல. செட்டில் அவங்க வேலையை பார்க்கணும், அவங்கள பார்த்து நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கருணாகரனும் சித்தார்த் இருந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருந்ததும் அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. மாறன் எப்போதும் போல் அவர் கொஞ்சம் கவுண்டர் காமெடி பண்ணுவார். அவர் தன்னைத்தானே இது பண்ணிட்டு பண்ணுவார், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கவுண்டர் காமெடி அந்த மாதிரி பண்ணுறது, அவர் தன்னைத்தானே இது பண்ணிட்டு பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸாக இன்டர்வல் சீன், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றது, அவங்களுக்கு நிறைய இருக்குது மூவியில். நான் இதுதான் பர்டிகுலரானு சொல்ல முடியாது. ஒரு 2-3 சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிசம்லன்ஸ் இல்லை ரிசம்லன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. இப்போது நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான வந்து மூவி வந்து அது வேறு கதை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லவ் ஸ்டோரியே கிடையாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்து மியூசியம் வந்து லவ் ஸ்டோரி. ஸோ லவ் ஸ்டோரின்றதுனால இதில் வந்து ஆமாம், அது வந்து பேரலாக கூடவே நடக்கும்ல. இப்போ ஒரு பர்சன் இருந்தால் அவங்களுக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயம் நடக்கும், அவங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரி. ஹீரோயின் அவங்கள பற்றி யாருமே சித்தார்த்தை பற்றி பேசுகிறீங்க. ஆமாம், ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஷி ஹஸ் டன் அ குட் ஜாப். இதில் நிறைய ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வரும். இப்போது கிளைமேக்ஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வர சீன்லாம் நிறைய ஹீரோயின் சீன்ஸ் தான். கருத்தூசிலாம் எதுவுமே இருக்காது. இல்லை அப்படிலாம் இல்லை, கருத்தூசிலாம் இல்லை. செகண்ட் சான்ஸ்ன்றது இல்லை. இப்போ நம்ம எல்லா டிசிஷன்ஸையுமே நம்ம வந்து சடனாக எடுக்கிறோம்ல. டிசிஷன்ஸை வந்து நம்ம சடனாக எடுக்காமல், இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு போயிடும். இப்போ நம்மளுக்கு கொசு கடிச்சா அடிக்கிற மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப இப்போலாம். ஸோ அதை தவிர்த்துட்டு அந்த பிரச்சனையாக வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்னு உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணால் வி கேன் ஈஸிலி கோ வித் த ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த மாதிரி